ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு லேசியான டே தான். ஏன்னா இன்றைக்கி எழுப்பந்து எங்கள் அப்பா தான் வந்து எழுப்பினார். காலைல பல் விளக்கலான்னு போனால் ரக்ஷன் வந்தான். ரக்ஷன் கொண்டா விளையாட்டு பல் விளக்கிட்டு இன்றைக்கி கம்பெனி கிளம்புறதுக்கு ரெடியாக ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுட்டேன். சரி குளிச்சுட்டு வந்துடலாம். அதை குளிச்சுட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்து பார்த்தேன்னா ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கின பெட்ஷீட்டை வந்து நானே மடித்து வைக்காம இருக்கிறேன். எங்கள் அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க திட்டுன்னு திட்டிருப்பாங்க. அதனால சரி நம்ம வரத்துக்கு முன்னாடி மடித்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு மடித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அயன் பண்ண ஷர்ட் என்னென்னா க்ரே பேண்ட்டு, ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, செக்குடு மாதிரி இருக்கும். அதை போட்டுன்னு நம்ம பக்காவாக கிளம்பியாச்சு. என்னம்மா சாப்பாடுன்னு கேட்டால் அம்மா வந்து மதியம் வெங்காய கார குழம்பு, காலைல இட்லி, மதியம் சோறு. எனக்கு தொட்டுக்க என்னன்னு கேட்டேன். அதுக்கு வந்து பீட்ரூட்டு. காலைல இட்லிக்கு இட்லி சாம்பார் தொட்டுக்க. அப்புறம் வந்து மதியம் சோறு கார குழம்பு. எல்லோரும் வேலைக்கு போகும்போது பேக்கில் வந்து தேவையான பொருள் தான், வேலைக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டு கேமரா, பவர் பேங்க்கு, அந்தமாரி விலாகிங் சம்மந்தமாக. அப்புறம் சரி கம்பெனிக்கும் கிளம்பி போயிட்டோம். லேபில் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சி என்னன்னா எல்லா மெட்டீரியலும் வந்துக்குச்சு. பிஹெச் மீட்டர்லேருந்து வாட்டர் பாத்து எல்லாமே டிஸ்டிலேஷன் எல்லாத்துக்குமே தேவையான மெட்டீரியல் வந்துட்டு நாலுலேருந்து வேலை ஆரம்பமோ. வேலை முடிச்ச உடனே வீட்டுக்கு வரும்போது சரியான மேகமூட்டத்துடன் மழை பெய்ய தொடங்குச்சு. ஆனால் மழை ஒழுங்காக பெய்யல. எல்லா வீட்லேயும் கரண்ட் நின்று போச்சு. எங்கள் வீட்லேயும் நின்று போச்சு. நைட்டு என்ன சாப்பாடுமான்னு கேட்டேன். அம்மா வந்து நீ சீக்கிரம் சாப்பிட்ரு, ஏன்னா கரண்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் எதனா இருக்குதான்னு கேட்டேன். நேந்திரம் சிப்ஸு, அப்புறம் அல்வா, பேச்சம்பழம் இதெல்லாம் கொடுத்தாங்க. நைட்டு சாப்பாடு வந்து தோசை சாப்பிட்டு பால் போட்டு தரேன், அப்படி குடிச்சிடு. அது பாலுக்கு வேற இப்போ இன்னைக்கு பால் இல்லை, அதனால டீ மட்டும் இருந்தது. டீ மட்டும் சாப்பிட்டு குடிச்சிட்டு தூங்கியாச்சு மக்களே.